1 லட்சம் 2,500,000 ஆர்பிஎம் அளவுக்கு சுத்தம். இதனால இன்னும் ஒரு படி வந்து ஸ்பீட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது சைடில் ஒரு வால்வு கொடுத்துருப்பான். இந்த வால்வு எதனால கொடுக்குறான், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் பிக்கப் உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்கு. சைலன்சர்ல வர வாயு வந்து நச்சு வாயுவோ சரி வந்து அது வந்து திருப்பி வந்து இன்ஜின்கே போய் சேர்ற மாதிரி. அது எப்படி சேரும்னா பார்த்தீங்கன்னா இன்டர் கூலர் மூலியமா சேர்ந்துட்டு திருப்பி வந்து ஏர் ஃபில்டர் ஓஸோட அப்படியே போய் டர்போ இல்லை இன்ஜினோ, டர்போ இல்லாத இன்ஜின் டாடா ஏஸ், மஹிந்திரா மேக்ஸிமம் அந்த மாதிரி உள்ள வண்டிக்கு இப்போ நம்ம ஹில்ஸ் பகுதியில் அந்த வண்டி எடுத்துருக்கோம்னா ஹில்ஸில் வந்து ஏற்றுறதுக்கு டார்க் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து டார்க் தான் முக்கியம். ஏன்னா மேட்டில் ஏற்றுறதுக்கு டார்க்கு, அது போக பிக்கப்பும் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த சாலையை வந்து கடந்து போகணும்னா பிக்கப்பு டார்க்கு, ஆனால் அதிகமான லோடுக்கு இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்ஜினோட இன்ஜினோட பவரை வந்து இன்க்ரீஸ் படுத்தணும். இன்ஜினோட பவர் இன்க்ரீஸ் படுத்தணும்னா சிசி அதிகப்படுத்தினா இன்ஜினோட சைஸ் அதிகமாகும். இன்ஜினோட சைஸ் அதிகமாச்சுன்னா வண்டியோட சைஸ் அதிகமாகும். இதெல்லாம் கடந்து போனோமே அப்படின்னு அந்த கான்செப்ட்ல தான் டர்போ சார்ஜர்னு கொடுக்குறான். இந்த டர்போ சார்ஜர் கொடுக்குற காரணமே கம்மியான டீசல் அதிகமான பவர் கொடுக்கறது. ஏன்னா டீசலோட அளவு முழுமையாக ஏறிணும். கம்மியான டீசல் அதிகமான பவர், அதே மைலேஜ் தான் இருக்கணும். ஆனால் வந்து இன்ஜினோட சிசி அதிகப்படுத்தாமலே இந்த பவர் உண்டாக்கக்கூடிய வேலையை தான் இந்த டர்போ சார்ஜரோட வேலையை. உங்கள் மெக்கானிக்கை நம்ம எது பார்த்து பார்க்க போகிறோம்னா வண்டியில் வந்து பவர் உள்ள இன்ஜினை வந்து டர்போ சார்ஜ் கொடுக்குறோம். அது எதனால கொடுக்குறான், அது வச்சு நம்ம வந்து ஒரு அடுப்பு மூலியமாக அது யூசேஜ் நம்ம காமிக்க போகிறோம். எப்படி வந்து டர்போ சார்ஜ் வேலை செய்யுது, அதை வச்சு ஒரு நம்ம ப்ராஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஃப்ரீயாக வந்து நெருப்பு வந்து எப்படி உண்டாக்குறது. நம்ம ஆயில் ஃபில்ட்ரு தேர்ந்தெடுத்திருக்கோம், பழைய ஆயில் ஃபில்ட்ரு. இது புதுசு, நம்ம பழைய ஆயில் ஃபில்ட்ரு தான் தேர்ந்தெடுப்போம். இல்லை உள்ளே இருக்கிற பார்ட்ஸு வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீயாக வந்து அடுப்பு செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான பைப்பு நம்ம பழைய டப்பா எடுத்துருக்கோம். எதுக்காக இந்த டப்பா எடுத்துருக்கோன்னா நம்ம பெரிய அடுப்பு தான் செய்ய போகிறோம். எதனாலன்னா அந்த கெப்பாசிட்டி தேவைப்படாத நம்மளுக்கு பெருசாக செய்கிறனால இந்த டப்பா ஒன்று எடுத்துப்போம். ஆயில் ஃபில்டர் வந்து டாப் வந்து கட் பண்ணிடலாம். ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம். டாப் உள்ளே கட் பண்ண என்னெல்லாம் ஸ்பேர் வருதுன்னா கிளாத் வருதா, வேஸ்டேஜ் வருதா, அதெல்லாம் காமிச்சிருக்கோம். நம்ம விசேஷ் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஆயில் ஃபில்டரை கட் பண்ணியாச்சு. மிஷினில் வந்து கிரைண்டிங் மிஷின் வச்சு, அதே மாதிரி டப்பாவும் சரி நம்ம வச்சுருக்கிற பெயிண்டிங் டப்பாவில் ஹோல்ஸை போட்டுருக்கோம். ஏர் போகிறதுக்கு உண்டான ஹோல்ஸு, அதுக்கு உண்டான பைப்பில் வந்து கட் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏர் ஃப்ளோ வந்து 4 பக்கம் இருக்கணும்னு சொல்லி இதில் வந்து நம்ம நெருப்பு பற்ற வைக்கணும். ஆயிலும் ஊற்றிருக்கோம். பழைய ஆயில் நம்ம வேஸ்ட்டு ஆயில் வச்சு தான் நம்ம வந்து நெருப்பு உண்டாக்க போகிறோம். இந்த ஆயிலோட இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் எரியும். ஆனால் எக்ஸ்ட்ரா எப்படி எரியும், அதுதான் வந்து முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கும். ரெடி பண்ணது காமிச்சிடலாம். பர்னர் ஆயில் ஃபில்டரோட டாப்பு உள்ளே வந்து வேஸ்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். அதே மாதிரி வேஸ்ட்டோட பைப்பில் வந்து கட் பண்ணியிருக்கோம். இது உள்ளே நுழைச்சிக்கலாம். ஏரோட ஃப்ளோ வந்து 4 பக்கம் இருக்கணும். இந்த மூடி வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காகனா இதுதான் நம்ம வந்து டர்போ நினச்சிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து வேக்கம் வந்து போதோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகும். எது இன்ஜினில் எப்படி வந்து பிக்கப் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி எரிபொருளோட நெருப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. லைட்டர் உதவியால் பற்ற வச்சாச்சு. நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஸ்ப்ரெட் ஆகணுன்னு நம்ம வச்சுருக்கிற வேக்கம் கன்று டர்போன்னு நினச்சிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா டர்போ ஆக்சிஜன் வந்து உள்ளே செலுத்தும் போது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளே செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த நெருப்போட தன்மை. டாடா ஹெச்டி ப்ளஸ்ஸு BX6 ஃபைல் உள்ள வண்டி. நம்ம இப்போ இன்ஜின் பக்கம் போயிடலாம். டர்போ பக்கம் வந்தாச்சு. சீல்டோ கழட்டிருக்கோம். சீல்டு காமிக்கிறதுக்காக தான் கழட்டணும். டர்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இன்ஜின் இந்த சைலன்சர் எக்ஸாஸ்ட் இதில் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் பகுதியில் அமைகிற காரணமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போகக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா சைலன்சரில் அப்படியே போவோம். அந்த சைலன்சரில் வர வாயு வந்து நச்சு வாயுவோ சரி வந்து அது வந்து திருப்பி வந்து இன்ஜின்கே போய் சேர்ற மாதிரி. அது எப்படி செய்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்டர் கூலர் மூலியமாக சேர்ந்துட்டு திருப்பி வந்து ஏர் ஃபில்ட்ரு ஓஸோட அப்படியே இன்லெட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிரும். போய் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணுவோம் பாருங்கள். நல்லா வர நெருப்பு நம்ம வந்து இந்த பர்னர் வந்து தூக்கி உட்காரப்போம். எந்த அளவுக்கு வந்து ஃபயர் வருதுன்னு பாருங்கள். இதே நம்ம ஆன் பண்ணும்போது எந்த அளவுக்கு குறையுது, இதே மாதிரி ஆன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடு வருது உங்களால் வந்து பார்க்க முடியும். நெருப்பில் எந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜன் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக ஏறும். இதோட நம்ம வந்து இன்னும் ஒரு படி மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ பட்டன் ஹை ஸ்பீடில் வைப்போம். எந்த அளவுக்கு ஹீட்டு வரும். இது கேப் இருக்கிறனால அங்கிருந்து நெருப்பு வருது. எந்த அளவுக்கு ஆக்சிஜன் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு எரியும். திருப்பி வந்து ஆன் பண்ணும்போது எப்படி எரியும் மட்டும் பாருங்க. ஆக்சிஜன் நெருப்புக்கு அடிப்படையான விஷயமும் ஆக்சிஜனால தான் வந்து நம்ம வண்டிக்கு வந்து ஆக்சிஜன் பற்று குறைவானால தான் வந்து டர்போன்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த டர்போ
நெருப்போட வேலையை பார்த்தீங்கன்னா பிக்கப் இன்க்ரீஸ் ஆகிற காரணம் வந்து அது நெருப்பு தான். நெருப்போட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது காரணமாக வந்து டர்போ. இந்த டர்போவோட வேலை என்ன, எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூலில் வந்து திருப்பி ஆக்சிஜன் அதிகமாக கலக்கணும்னு சொல்லி தான். அந்த கலந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பயிர் வரும். இப்போ இன்னும் ஒரு படி வந்து ஸ்பீட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. இதுதான் டர்போ சார்ஜரு. எல்லா வண்டிக்கும் வந்து காருக்கும் சரி லோடு வண்டிக்கும். இது நம்ம காருக்கு எடுத்திருக்கோம். இது வந்து லோடு வண்டிக்கு. நம்ம வந்து காருக்கும் லோடு வண்டிக்கும் எல்லாம் ஒரே மெத்தடில் தான் வேலை செய்யும். இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். இதுதான் சைலன்சரோட காற்று இதில் படம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் இருக்கும். இந்த காற்று இதில் படும் போது சைலன்சரோட காற்று இந்த பக்கம் வந்து சைலன்சர் கொடுத்துருப்பான் புகை வெளியேற்றுறதுக்கு. ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக லீஃபில் படும் போது என்ன ஆகும், அந்த லீஃபு சுற்றும். அந்த லீஃபு சுற்றுறனால சைலன்சரோட காற்று அப்படியே வந்து திருப்பி இன்ஜினுக்கு அனுப்போம். அதே மாதிரி இதில் வந்து 2 லீஃப் வரும். ஒன்று வந்து டர்பைன் லீஃபு, ஒன்று கம்ப்ரெசர் லீஃபு. அந்த கம்ப்ரெசர் லீஃபோ அது சுற்றுறனால இது வந்து கம்ப்ரெசர் லீஃபோ சுற்றும். அது என்ன பண்ணோன்னா அந்த கம்ப்ரெசர் ஏர் ஃபில்டரில் இருக்கிற ஏரை வந்து அதுவும் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் சைலன்சரோட ஏரும் ஏர் ஃபில்டரோட ஏரும் ரெண்டுமே வந்து சேர்த்து இழுத்து இது வழியாக தள்ளும். மொத்த ஆக்சிஜனை ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த அளவுக்கு வந்து தள்ளும். எந்த அளவுக்கு தள்ளும்னு கேட்டிங்கன்னா 2,05,500 ஆர்பிஎம் அளவுக்கு சுத்தம். இதனால் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஜின்குள்ளே வந்து ஒரு ஃபயரிங் நடக்குதுன்னா, ஒரு டீசல் வந்து ஃபயர் ஆகுதுன்னா முழுமையான ஃபயர் ஆகணும். அந்த முழுமையான ஃபயர் எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு துளி அளவுக்கு வந்து வீணாக போகக்கூடாது. அந்த டீசலோட தன்மை ஒரு துளி அளவுக்கு வந்து எரிஞ்சு சாம்பலாக போயிடக்கூடாது. எரிஞ்சு சாம்பலாக போகிறனால தான் கருப்பு புகையோ வெள்ளை புகையோ அந்த மாதிரி வந்து தள்ளுது. அது முழுமையாக எரியணும்னா அதுக்கு உண்டான ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனு கிடைக்கிற ஆக்சிஜன் மட்டும் எடுத்தால் மட்டும் முழுமையாக எரியாது. அதான் ஏர் ஃபில்ட்ரு ஓஸ். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏர் ஃபில்ட்ரு தான் ஓஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முழுமையான ஆக்சிஜன் போல் இந்த முழுமையான ஆக்சிஜன் போகாதனால ஏரோட மிக்சர் வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஏரோட மிக்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா டீசலோட எரியிற தன்மை வந்து கம்மியாக எரியும். டீசல் அதிகமாக குடிக்கும் தவிர ஆனால் எரியிற தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அதனால வந்து கார்பன் வெளியேற்றும். அந்த புகையா கரியா அந்த மாதிரி பிளாக் ஸ்மோக்கு ஒயிட் ஸ்மோக்கு அந்த மாதிரி எரியும். அதுக்கு தான் டர்போ சார்ஜர் கொடுக்குறோம். இதுக்கு உண்டான வீடியோ நம்ம கூடிய சீர்கத்தை போடுவோம். எப்படி ரிப்பேர் பண்ணுவாங்க, எப்படி வந்து செக் பண்ணோம். இதுக்கு உண்டான இது சைடில் ஒரு வால்வு கொடுத்துருப்பான். இந்த வால்வு எதனால கொடுக்குறான், எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் பிக்கப் உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. அதுக்கு உண்டான வீடியோ கூட சிறப்போம். வீடியோ வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்கிறனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். டர்போ சார்ஜர் இல்லாத டாடா ஏசிக்கோ டர்போ சார்ஜர் உள்ள மெகா எக்ஸலுக்கோ வித்தியாசத்தை ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். வந்து டர்போ டாடா ஏசியில் சிசி பார்த்தீங்கன்னா 700, இதே மெகா எக்ஸலில் 800 வருது. இதே ஹார்ஸ் பவர் ஹெச்பி பார்த்தீங்கன்னா டாடா ஏசியில் 19லேருந்து 20 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் பவர். இதே மெகா எக்ஸல் பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். டாடா ஏசியில் டார்க் பார்த்தீங்கன்னா 45லேருந்து ஒரு 55 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே மெகா எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17லேருந்து ஒரு 20 வரைக்கும் வந்து டாடா ஏசி கொடுக்கும். இதே மெகா பார்த்தீங்கன்னா ஒரு 14லேருந்து ஒரு 17 வரைக்கும் கொடுக்கும் மைலேஜ். இதில் பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஹார்ஸ் பவர் டாடா ஏசிக்கு 19லேருந்து ஒரு 22 வரைக்கும் தான் கொடுக்கும். இதே வந்து ஹார்ஸ் பவர் வந்து மெகா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் கொடுக்கும். அப்படியே டபுள். இதே டார்க்லேயே பாருங்களேன், 45லேருந்து ஒரு 55 வரைக்கும் டாடா ஏசி கொடுக்குதுன்னா, இதே 100 வரைக்கும் வந்து அப்படியே டபுள் 100 வரைக்கும் வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். எது மெகா. இந்த டர்போ இருக்கிறனால தான் இந்த பவரும் சரி டார்க் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மைலேஜில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா சிசி அதிகமாகும் போது மைலேஜாக அடி வாங்க தான் செய்யும். இது சிசினா என்ன, இதே ஈஸிஆர் வால்வ் வந்து டர்போ மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு உண்டான பதிவு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து போடுவோம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வாழ்க வளர்முடன்.